வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் காலிஃப்ளவர் சில்லி தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ காலிஃப்ளவர் சில்லி கிரேவி எது பண்ணுறது அதிலும் அதை கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுடணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி இருந்தால் கூட போயிடும். ஸோ அதை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ சமையல் வேலை பார்க்குற கேப்லேயே அப்படியே பாத்திரமும் வாஷ் பண்ணிட சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே தம்பி எந்திரிச்சிட்டான். ஸோ எந்திரிச்ச உடனே அவனுக்கு ஃபீட் பண்ணி அவனை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஏன்னா எப்பயுமே நைட் டியூட்டி முடிச்சிட்டாங்கன்னா மார்னிங் ஓட்டியெல்லாம் பார்த்துட்டு தான் மேபி வருவாங்க. ஸோ அந்த டைமில் நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் பேலன்ஸ் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு ரா ஃபுட் ஏதாச்சும் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கேரட் ரைஸ் தான் கொடுத்தேன். ஸோ அதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அவனுக்கும் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஸோ யாராச்சும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய vlogs வரும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.